1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்லும்போது சொல்கிறது, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையை அல்லாமல் வேற சோதனைகள் உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்களுடைய திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட தப்பிக் கொள்வதற்கான போக்கையும் உண்டு பண்ணுகிறவராக காணப்படுகிறார். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனைகளை அல்லாமல் வேற சோதனைகள் நமக்கு நேரிடுகிறது இல்லை. அநேகர் சோதனைகள் வரும்போது நாம் தவறி போகிறோம். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர் அநேகர்கள், தேவனுடைய விசுவாசிகள் என்று சொல்லுகிற அநேகர், பல ஆண்டுகளாக கர்த்தரை ஆராதிக்கிறேன் என்று சொல்லி நிரூபித்து காட்டின அநேகர் சோதனைகள் வந்தவுடனே இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போய்விடுகிறார்கள். ஆனால் இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது சொல்லுகிறார், சோதனைகள் ஒரு மனுஷனை வீழ்த்துவதற்காக அல்ல, சோதனைகள் அந்த சோதனைகளை தாங்கி முன்னேறி செல்வதற்காக தான் சோதனைகள் கடந்து வருகிறது. அந்த சோதனையை கொடுக்கிற தேவனும் நம்மை தாங்கக்கூடாத சோதனைகளை கொடுக்கிறவர் அல்ல, அதை சோதனைகளை தாங்கி தப்பிக்கொள்வதற்கு ஏதுவான சோதனைகள் தான் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வருகிறது. வேதத்துல பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லும்போது சொல்கிறது, தேவன் ஆபிரகாமை சோதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு சோதனையை கொடுக்கிறார். நான் உனக்கு ஒரு பிள்ளையை 100வது வயதுல கொடுத்தேன் அல்லவா, அந்த பிள்ளையை நீ கொண்டு போய் நான் உனக்கு காண்பிக்கிற மலையில பலி செலுத்து என்று சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமை அனுப்பி விடுகிறார். ஆபிரகாம் தேவன் கிட்ட எந்த எதிர்கேள்விகளும் கேட்கவில்லை. சோதனையை அவன் தாங்கிக் கொள்வதற்கான பலனை தேவனிடம் வந்து பெற்றுக்கொண்டபடியினால அவன் எந்த எதிர்கேள்வியும் ஆண்டவரிடம் பேசாமல் அவன் அந்த சோதனை கூடாக வழி நடப்பதற்கு ஆயத்தப்பட்டான். தன்னுடைய பிள்ளையை பலி கொடுப்பதற்கு அவன் ஆயத்தப்பட்டு பலி செலுத்துவதற்காக கடந்து சென்று ஈசாக்கை அப்படியே ஒரு பலி மிருகத்தை பலியில நிறுத்துவது போல நிறுத்தி பலிக்காக ஆயத்தப்பட்ட போதுதான் கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து சத்தத்தை உயர்த்தி சொல்லுகிறார், பிள்ளையாண்டன் மேல் கை போடாதே என்று சொல்லி. எந்த ஒரு இடத்துல நாம் சோதனைக்குள்ளாக கடந்து செல்வதற்கு அர்ப்பணிக்கிறோமோ அங்கெல்லாம் ஆண்டவர் ஒரு போக்கை உண்டு பண்ணுகிற தேவன். ஆபிரகாம் எதிர்பார்க்கவில்லை, என்னுடைய பிள்ளை எனக்கு திரும்ப கிடைக்கும் என்று அவனுக்கு எதிர்பார்ப்பில்லை. ஆனால் சோதனையை தருகிற தேவன் இன்னொரு பிள்ளையும் அவனுக்கு கொடுக்க போதுமானவர் என்கிற விசுவாசம் அவனுக்குள்ளாக காணப்பட்டது. அதனால்தான் அந்த வலி முடியும் போது அந்த வலிக்கு தேவையான ஆட்டை தேவன் ஏற்கனவே அந்த ஆபிரகாமுக்கு அங்கே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். எந்த இடத்துல எல்லாம் சோதனை இருக்கிறதோ அந்த இடத்துல எல்லாம் சோதனையின் முடிவுல ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் நம்ப வேண்டும். அநேகருக்கு அந்த நம்பிக்கைகள் குறைந்து போன ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு நாம் காணப்படுகிறோம். நாம் நினைக்கிறோம், சோதிக்கப்படுகிறேன், பிரச்சனைகளோட இருக்கிறேன், இத்தனை வருஷம் ஆண்டவரை பின்பற்றினேன், பிரச்சனை குறைந்த பாடில்லை என்று நினைக்கிறோம். ஒன்றை மட்டும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எங்கெல்லாம் சோதனையின் வழியாக நடத்தப்படுகிறீர்களோ, எங்கெல்லாம் பிரச்சனைகள் ஊடாக நீங்கள் கடந்து செல்கிறீர்களோ, அங்கெல்லாம் ஆண்டவர் உங்களுக்காக தப்பி செல்வதற்கான ஒரு போக்கை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். நிச்சயம் அந்த வழியை உங்களுக்கும் காட்டி எப்படி ஆபிரகாமை ஆசீர்வதித்தாரோ அதே போல உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துவாராக.